இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி தாயாம் திரு அவை திருத்தந்தை புனித சொட்டேரியூஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த திருத்தந்தையை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பாக மத்திய கிழக்கு பகுதியில் போர் நிறுத்தப்பட ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விலைவாசிகள் மற்றும் பெட்ரோலிய பொருட்களுடைய விலை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டு வருகிறது. கூடிய விரைவில் அமைதி திரும்ப வேண்டும், இல்லை என்றால் இந்த இன்டர்நெட் சேவைகள் பாதிக்கப்படும், உலக பொருளாதாரமும் பாதிக்கப்படும் என்கிற பேராபத்து நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து மத்திய கிழக்கு பகுதியில் போர் நிறுத்தப்பட ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்துல 23ஆம் தேதி சட்டசபைக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. எல்லாருமே கேட்கிற ஒரு கேள்வி, ஃபாதருங்களுக்கெல்லாம் எதுக்கு அரசியல்? நீங்க பூச வச்சோமா உங்களுடைய இறை வார்த்தை அறிவிக்கிறீங்களா, அதோட நிறுத்திக்கிங்க அப்படின்னு ஒரு சில பேர் பேசுவதை கேட்க முடிகிறது. அன்புமிக்க உறவுகளே, இயேசு ஒரு அரசியல் குற்றவாளியாகத்தான் கொலை செய்யப்பட்டார் என்று உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவர் பேசியது அரசியல், ஏழை எளிய மக்களுக்கான ஒரு அரசியல். அதனால இந்த இன்றைய மன்னம் மூலமாக இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அவங்க நல்லவங்க இவங்க நல்லவங்க அப்படின்றலாம் நான் சொல்ல வரவில்லை. மாறாக 18 வயதிற்கு மேற்பட்டு உள்ள அனைவருக்குமே இது ஒரு ஜனநாயக கடமை. நல்ல கிறிஸ்தவர்களாக, மனசாட்சி உள்ளவர்களாக நம்முடைய சமுதாய ஜனநாயக கடமையை ஓட்டு போடுவதன் மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதையே உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. ஆனா சமூக நீதிக்காக, சமய நல்லிணக்கத்தை நமக்கு கொடுக்கிற, அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பையும் கல்வியும் கொடுக்கிற நல்ல நம்பகமான தலைவர்களை பார்த்து நீங்கள் ஓட்டளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற இந்த புனித திருத்தந்தை சொட்டேரியூஸ் என்பவர் திருச்சபையினுடைய வரலாற்றில் 2வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு திருத்தந்தையாகவும் திருச்சபையினுடைய 12வது திருத்தந்தையாகவும் இவர் அறியப்படுகிறார். இந்த திருத்தந்தை மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். திருத்தந்தை புனித சொட்டேரியூஸ் அப்படி என்று சொன்னாலே நேர்மையான ஒரு திருத்தந்தை, ஆலயங்களை கட்டி எழுப்பிய ஒரு திருத்தந்தை, மக்களை விசுவாசத்துல உறுதிப்படுத்திய ஒரு திருத்தந்தை, கத்தோலிக்க திரு அவையில திருமணங்கள் திருச்சடங்குகளாக குருவானவர்களால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்த ஒரு திருத்தந்தையாக, கத்தோலிக்க திரு அவையில உயிர்ப்பின் பெருவிழா ஆண்டு பெருவிழாவாக கொண்டாடப்பட வேண்டும் என்கிற அந்த விழாவை உறுதிப்படுத்திய ஒரு புனிதராகத்தான் இவரை நம்ம பார்க்கிறோம். அரசன் இவருக்கு எதிராக வெங்கடெழுந்து இவரை மறைசாட்சியாக கொலை செய்தான் என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அவருடைய அந்த ஆட்சி பொறுப்பு காலத்துல கிறிஸ்துவுக்கு உண்மையான ஒரு சீடத்துவத்தை எடுத்துக்காட்டாக வாழ்ந்து இன்றைக்கு மறைசாட்சியத்தின் வழியாக நம் எல்லோருக்கும் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருப்பவர் இந்த திருத்தந்தை புனித சொட்டேரியூஸ் என்பவர். அவருடைய பரிந்துரையால் விசுவாசத்துல உறுதி மிக்கவர்களாக இருக்க வேண்டிய ஒரு வரத்திற்காக மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைய காலகட்டத்தில் இந்த தேர்தல் நேரத்தில் எல்லா அரசு கட்சிகளுமே, எல்லா அரசு தலைவர்களுமே பல்வேறு வாக்குறுதிகளை தராங்க. அந்த வாக்குறுதிகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அல்லது கொஞ்சம் குறைந்தபட்ச அறிவுத்திறன் இருந்தால் கூட எது உண்மை, எது நியாயமானது, எது சாத்தியக்கூறு உள்ளது அப்படி என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு யோவான் நற்செய்தியில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சில உறுதிமொழிகளை நமக்கு சொல்லுகிறார். முதலாவது, வாழ்வதரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது அப்படி என்கிற ஒரு உறுதிமொழியை தருகிறார். அதற்கு பிறகு அவர் கொடுக்கிற உறுதிமொழியை கொஞ்சம் பாருங்கள். தந்தை என்னிடம் அனுப்புவர்களை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் என்பது 2வது ஒரு உறுதிமொழி. அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விட மாட்டேன், இது 3வது உறுதிமொழி. என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைவருமே நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என்னுடைய தந்தையினுடைய ஆவல். அதனால அவர்களை நான் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன் என்பது 4வது ஒரு உறுதிமொழி. இந்த உறுதிமொழிகள் எல்லாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற உறுதிமொழி. சமீபத்தில் செய்தி ஒன்று வாசித்தேன். ஒரு தந்தை அந்த மகனுக்கு வியாபார நுணுக்கங்களை சொல்லி தருகிறார். ஒரு நாள் மகனை வீட்டில் இருக்கிற அந்த பரன் மீது ஏற சொல்லுகிறார். மகனும் ஏறி விடுகிறான். ஏறி அந்த மகனிடத்துல தந்தை சொல்லுகிறார், இப்பொழுது நீ கீழே குதி, உன்னை நான் பிடித்துக் கொள்கிறேன் என்று. அவன் சொல்லுகிறான், அப்பா உங்களால பிடிக்க முடியாது, என்ன நீங்க கீழே விட்டுருவீங்கன்னு. இல்ல நான் உன் அப்பா, கீழே குதி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மகனும் தந்தை சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த பரணியிலிருந்து கீழே குதிக்கிறான். அப்பா கையை விட்டு விடுகிறார். தடால் என்று கீழே விழுந்து விடுகிறான். நல்ல வேலை, ரொம்ப அடிபடல. அப்ப அந்த மகன் கேட்டானா, என்னப்பா நீங்க தான் சொன்னீங்க உன் அப்பா உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி,
கீழே குதிச்ச நம்பிக்கையோடு கைவிட்டுட்டீங்களே அப்படின்னு சொன்ன நேரத்துல அந்த அப்பா சொன்னாரா, உனக்கு வியாபார நுணுக்கங்களை நான் சொல்லி தருகிறேன். முதல் நுணுக்கம், முதல் பாடம் இந்த வாழ்க்கையில, வியாபாரத்துல எவனையும் நீ நம்பாத. இதுதான் உனக்கு நான் கொடுக்கிற முதல் வியாபார யுக்தி அப்படின்னு சொல்லி, யாரையுமே இந்த உலகத்துல நம்பாத, எவனையுமே நம்பாத என்பதை ஒரு அறிவுரையாக சொன்னாராம். இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள், அன்புமிக்கவர்களே. ஆனால் அதற்கு முற்றிலும் மாறாக நிலை வாழ்வை நமக்கு பரிசாகவும், நிலை வாழ்வையும் அழியா உணவையும் நித்தியத்திற்கு நம்மை வாழ வைக்கக்கூடிய தண்ணீர் ஊற்றையும், அதே நேரத்தில் இறுதி நாட்களில் நம்மை உயிர்ப்பிப்பேன் என்கிற மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியையும் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். இதற்கு பதிலாக அவர் நம்மிடம் கேட்பது அவரில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு கட்டளை மட்டுமே. அன்புமிக்கவர்களே, நம்பிக்கை துரோகிகளை நம்முடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம், நம்பிக்கை துரோகங்களை நம்முடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம், பல ஏமாற்றுகளை நம்முடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என்னில் நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுக்கு நிலை வாழ்வை நான் பரிசாக தருவேன், நிலை வாழ்வை தரும் உணவை உங்களுக்கு பரிசாக தருவேன், கடைசி நாளில் உங்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்கிற அந்த வாக்குறுதிகளை நம்பி இறைவனுடைய பிரசன்னம் இறை வார்த்தையின் வாயிலாகவும் நற்கருணையின் வாயிலாகவும் நமக்கு அன்றாடம் கிடைக்கிறது. அதை நிலை வாழ்விற்கான அருமருந்தாக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்து இறை வார்த்தையின் வாயிலாகவும் நற்கருணையின் வாயிலாகவும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.